அனைவருக்கும் வணக்கம். விசித்ராம அர்ச்சனாக்கு ஒரு சரியான ஒரு செருப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா அர்ச்சனா விசித்ரா 2 பேரும் உட்காந்து பேசியிருக்காங்க. அப்போ அர்ச்சனா சொல்றாங்க, இந்த மாதிரி என்னோட ஏவில பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கம்மியா இருக்கீங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா மாயா தான் அதிகமா இருக்காங்க. எல்லா இடத்துலயும் மாயா மாயா மாயாவா இருக்கு என்னோட ஏவில. எல்லா மரம் அந்த பாட்டில் வந்து போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாயா தான் என்னோட ஏவில வந்து நிறைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி ஒரு ரொம்ப வந்து ஒரு இதாக பேசி என்னோட ஏவில நீங்களாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு தான் வந்து விசித்ராமா வந்து நல்ல ஒரு செருப்படி கொடுத்த மாதிரி கொடுத்தாங்க. அதான் உன்னோட ஏவியில் வந்து யார் அதிகமாக இருக்காங்களோ நீ வந்து அவங்களோட நல்லா க்ளோஸாக இருக்க அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டில் கொஞ்சம் க்ளோஸாக இருந்தோம், அதுக்கப்புறம் நீ தான் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டியா. அது மட்டும் இல்லாமல் நீ தான் என்னை போகும்போது வந்து ட்ரஸ்ட் பண்ணலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டீல. அதனால வந்து பார்த்தா அவங்க போட்டிருக்க மாட்டாங்க. உனக்கு வந்து யாரை பிடிச்சிருக்கோ, நீ யாரு கூட வந்து அதிக ட்ரஸ்ட் வச்சிருக்கோ, யாரை உனக்கு வந்து பிடிச்சிருக்குமோ அவங்களோட தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியான ஒரு சில்பர் ஷாட்டாக இருந்துச்சு. ஏன்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டுருக்காங்க எல்லாரும் அப்படின்னா, மாயாவோட எதிரி இந்த மாதிரி அர்ச்சனாவோட எதிரி மாயா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பின்பத்தை கட்டியிருக்காங்க. அர்ச்சனா வந்து மாயா வந்து கேள்வி கேட்டா, மாயா வந்து அடிச்சு கொளுத்திட்டா, மாயா வந்து வில்லின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க பூரா சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான செருப்படி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நீ யாரோட க்ளோஸாக இருந்தியோ அவங்களோட தான் பார்த்தீங்கன்னா உன்னோட ஏவி வரும். அப்போ நீ யாரோட க்ளோஸாக இருக்கன்னா மாயாவோட தான் க்ளோஸாக இருக்கு. அது தெரியாமல் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் உட்காந்து உனக்கு செம்பு தூக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வேற லெவலில் ஒரு சம்பவம் வந்து பண்ணி விட்டாங்க. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.